இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிற கொஷின் என்னன்னா செல்ஸ் இன் பேரலல். லாஸ்ட் கிளாஸில் செல்ஸ் இன் சீரீஸ் பார்த்தோம். செல்ஸ் சீரீஸாக கனெக்ட் பண்ணும்பொழுது இட்ஸ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், தட் மீன்ஸ் இஎம்எஃப் வில் இன்க்ரீஸ் பார்த்தோம் நம்ம லாஸ்ட் கிளாஸில். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ செல்ஸ் இன் பேரலல், இந்த பேரலாக செல்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். Let us consider n number of cells of equal EMF E which are connected parallel with a resistor of resistance R as shown in the figure. Each cell has the internal resistance R. Okay, பாருங்க n number of cells இருக்கு. n number of cells இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் R. இது எல்லாத்தையும் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். யார் கூட பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா which is connected with an external resistance R என்ற external resistance கூட எல்லாத்தையும் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த செல்ஸை நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணும்பொழுது என்ன சார், எது டிஃபர் ஆகும் எது சேமாக இருக்கும் அப்படின்னா, சார்ஜஸ் மே டிஃபர். இதில் சார்ஜஸ் என்ன டிஃபர் ஆகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஏலேருந்து பிக்கு இதுலேருந்து இதில் போகக்கூடிய சார்ஜஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இஎம்எஃப் வழியாக ஒரு சார்ஜ் போகலாம், எய்தர் இந்த இஎம்எஃப் வழியாக ஒரு சார்ஜ் போகலாம், இந்த இந்த இஎம்எஃப் வழியாக ஒரு சார்ஜ் போகலாம், சரியா. பட் இட் டேக்ஸ் த சேம் அமௌண்ட் ஆஃப் இஎம்எஃப் because all are connected, all the positive terminals of the cell are connected to one end of the resistance, all the negative terminals are connected to another end of the resistance. அப்போ இதில் என்ன நடக்கும், இதில் ஒரு சார்ஜ் போகலாம், இதில் ஒரு சார்ஜ் போகலாம், இதில் ஒரு சார்ஜ் போகலாம், சரியா. பட் இந்த சார்ஜ் கொள்ளக்கூடிய எனர்ஜியானது சேமாக இருக்கும். இது வழியாக போகக்கூடிய சார்ஜ் எவ்வளோ எனர்ஜி எடுத்துக்குதோ அதே தான் இது வழியாக போகக்கூடிய சார்ஜ், அதே தான் இது வழியாக போகக்கூடிய சார்ஜ். ஸோ த எனர்ஜி, that means the EMF remains the same. Okay, charges may different but the EMF remains the same. அதே சீரியஸ் கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் ஆர் சேம், சார்ஜ் சேமாக இருக்கும். இப்போ இதில் இங்கே என்ன எனர்ஜி எடுத்துக்குது, இந்த எனர்ஜி எடுத்துக்குதா, அடுத்து இங்கே போனால் நெக்ஸ்ட் இ, அப்போ இ ப்ளஸ் இ 2E 3E 4E 5, அப்போ NE வந்துடும். ஸோ இங்கே சார்ஜ் சேம் பட் இட் டேக்ஸ் எனர்ஜி 1 by 1, அதாவது சமப்பாகும் எனர்ஜி. ஒவ்வொரு முறையும் ஒரு செல்லுக்குள்ளே போகும்பொழுது எனர்ஜி ஆட் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ திஸ் இஸ் இன் சீரீஸ் கனெக்ஷன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் மே டிஃபர் பட் இட் டேக்ஸ் த சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி பிகாஸ் திஸ் கனெக்ஷன் இஸ் பேரலல் கனெக்ஷன். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், சரியா. ஏன் பேரலல் கனெக்ஷனில் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆர் இஎம்எஃப் சேமாக இருக்குது அப்படின்னா அதுதான் ரீசன். அந்த சார்ஜ் எடுத்துக்கொள்கிற எனர்ஜியானது சேமாக இருக்கும், இஎம்எஃப் சேமாக தான் இருக்கும். சரி, இப்போ டோட்டல் EMF or equivalent EMF in parallel connection is how much? Here n cells are connected, let us consider, but the EMF will remains the same. So the EMF is E not NE. இங்கே EMF E தான், இங்கேருந்து எடுத்துக்கிற EMF E தான், இதுவும் E தான், இதுவும் E. ஸோ அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போகக்கூடிய எனர்ஜியானது சேமாக தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்காது, ஆட் ஆகாது, சமப் ஆகாது. ஸோ the total EMF will be equal to E. There is no addition of EMF. சரியா, the EMF remains the same, that is E. So the next total resistance calculate பண்ணலாம். total resistance equal to, அப்போ resistance என்ன சார் ஆகும், இங்கே internal resistance எவ்வளோ இருக்குது, R. மொத்தம் எத்தனை செல்ஸ் இருக்குது, n number of cells இருக்குது. am I correct? Yes, n number of cells இருக்குது. So these resistances are connected in parallel. So அப்போ 1 by RP is equal to 1 by R into n number of cells connected. ஸோ அப்போ into n போட்டுக்கிறோம். ஸோ 1 by RP ஃபார்முலா. ஸோ the equivalent resistance in parallel combination RP is equal to, இது n by R, அப்போ ரெசிப்ரோக்கல் போட்டால் R by n. ஸோ ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல் காம்பினேஷனுக்கான ஃபார்முலா படி போட்டோம் அப்படின்னா R by n கிடைக்குது. தட் இஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்சஸ். இந்த எல்லா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் சேர்த்தா எவ்வளோ வரும் அப்படின்னா R by n, because the total internal resistance divided by number of resistors, number of cells. ஏன்னா செல் தானே இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸை கொடுக்குது, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ எத்தனை செல் இருக்கோ அத்தனை R by n. இது இல்லாமல் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ R by n ப்ளஸ் Rனு வரும். The next, the total currentக்கு ஃபார்முலா என்ன, I is equal to E by R. ஸோ E என்னது, total EMF E by total resistance எவ்வளோ R by n plus R by n plus R, சரியா. இதுக்கு இன்னொரு ப்ராக்கெட் கூட போட்டுக்கலாம். ஸோ அப்போ I is equal to, இந்த இடத்துல இன்னொரு ஸ்டெப் எழுதலாமா, I by
ஆர் ப்ளஸ் என்ஆர் டிவைடட் பை என்னு வரும். ஸோ இந்த n அப்படியே மேலே போச்சு அப்படின்னா that will be equal to NE by R plus NR. So this is the expression for current when the number of cells are connected in parallel. So in the expression bar NE divided by R plus NR. இதே சீரீஸில் பார்த்தீங்கன்னா NE divided by NR plus R. Here N is multiplied with internal resistance. Here N is multiplied with external resistance. That is the difference. இந்த மாதிரி நம்ம கம்பைன் பண்ணி படித்தோம் அப்படின்னா அந்த சிமிலாரிட்டிஸ் டிசிமிலாரிட்டிஸ் தெரிஞ்சதுன்னா நம்மளால் ஈஸியாக டிரைவ் பண்ண முடியும், நல்லா மைண்டில் வச்சுக்கலாம். அதனால தான் நான் இப்போ கம்பேர் பண்ணேன். ஸோ NE டிவைடட் பை ஆர் ப்ளஸ் என்ஆர். ஓகே, டோட்டல் இஎம்எஃப் ரிமைன்ஸ் த சேம். இஎம்எஃப் அதிகமாகலை. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் பை என் ப்ளஸ் ஆர். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இங்கே டிவைட் ஆகுது ப்ளஸ் ஆர். பட் வாட் வில் பி த கரண்ட்? கரண்ட் என்ன ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு ஸ்பெஷல் கேசஸ் இருக்குது. முதல்ல பார்த்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஒன், when the external resistance is greater than internal resistance. If இந்த கண்டிஷன் இருந்ததுன்னா, இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை விட மிக அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ்பிரஷன் என்ன ஆகும்? we can neglect the internal resistance. internal resistance neglect பண்ணால் NE by NR னு வரும். so I is equal to NE by N into R. E by R அப்படின்றது என்னது? E by R is equal to I single இல்லையா? ஒரு சிங்கிள் செல்லில் இருக்கக்கூடிய கரண்ட் தான் E by R. அப்புறம் இந்த எக்ஸ்பிரஷன் என்னாகும்? I is equal to N and it cancel, E by R பதிலாக I single. ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் என்ன? the total current will be equal to the total current. நம்ம டோட்டல் கரண்ட்டை கேப்ஸில் ஐன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா I. ஸோ இங்கேயும் நம்ம I போட்டுக்கலாம். ஸோ இங்கேயும் நம்ம I போட்டுக்கலாம். the total current I is equal to the total current I is equal to the current through the single cell. ஸோ ஒரு செல்லில் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுதோ அதுதான் டோட்டல் கரண்ட். அப்போ இது அட்வான்டேஜ் அப்படின்னா நோ. ஸோ அப்போ இப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறதுனால கரண்ட் அதிகமாக போகிறது கிடையாது. கரண்ட் வில் நெவர் இன்க்ரீஸ் பை திஸ் கனெக்ஷன். எப்போ? வென் த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். சரி, செகண்ட் ஆப்ஷனுக்கு வரும். வென் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் விட ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா இந்த எக்ஸ்பிரஷனில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் கிரேட்டர், அப்போ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் லெஸ்ஸர். அப்போ இந்த டேர்மை நெக்லெக்ட் பண்ணிட்டா NE by Rனு வரும் இல்லையா? அப்போ I is equal to NE by smaller. ஸோ அப்போ I is equal to N into E by R, current through the single cell. So we put I single. அப்போ the total current in the circuit is equal to sum of the currents passing through the individual cells. ஒவ்வொரு செல்லில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை ஆட் பண்ணால் the total current நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல கரண்ட் n டைம்ஸ் அதிகமாகுது. ஸோ எத்தனை செல் கனெக்ட் பண்ணுறீங்களோ அத்தனை மடங்கு கரண்ட் அதிகமாகும். இங்கே 5 செல்ஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு செல்லில் எவ்வளோ கரண்ட் க்ரியேட் ஆகுதோ அந்த மாதிரி 5 மடங்கு கரண்ட் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ when the number of cells are connected in parallel, it is advantageous only. எப்போ? It is advantageous only when the internal resistance is much greater than the external resistance. ஸோ அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் விட அதிகமாக இருக்குமானால் நம்ம செல்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணலாம். அப்படி பண்ணால் நமக்கு கரண்ட் அதிகமாகும். சரி, அந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால் நம்ம செல்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணுறதுனால கரண்ட் வில் நெவர் இன்க்ரீஸ். கரண்ட் ரிமைன்ஸ் த சேம் பை சிங்கிள் செல். ஒரு சிங்கிள் செல் என்ன கரண்ட் கொடுக்குதோ அதே கரண்ட்டு தான் நீங்கள் 10 செல்ஸ் கனெக்ட் பண்ணாலும் அதே கரண்ட் தான் கிடைக்கும். அப்போ அட்வான்டேஜஸாக இருக்காது. சரியா? ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ இன் ஜென்ரல் ஒரே விஷயத்தை சொல்லலாம். when the number of cells are connected in series, its voltage increases. 1.5 plus 1.5 plus 1.5 equal to 4.5 volt. அப்போ வோல்டேஜ் அதிகப்படுத்தணும்னா ஜென்ரலாக செல்ஸை சீரீஸாக கனெக்ட் பண்ணலாம். கரண்ட் அதிகப்படுத்தணும்னா பொதுவாக செல்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா செல்ஸில் வோல்டேஜ் ரிமைன்ஸ் த சேம் பட் த கரண்ட் வில் சேஞ்ச். கரண்ட் அப்போ அதிகப்படுத்தினா நீங்கள் பேரலாக கனெக்ட் பண்ணலாம். இது ஜென்ரல் கேஸ். சரியா? ஸ்பெஷல் கேசஸ் இதில் 2 பார்த்தோம். செல்ஸ் இன் சீரீஸில் 2 ஸ்பெஷல் கேஸ் பார்த்தோம். அதே மாதிரி செல்ஸ் இன் பேரலில் 2 ஸ்பெஷல் கேஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த 4 ஸ்பெஷல் கேஸும் நம்ம தெளிவாக இருக்கணும். தெளிவாக இருந்தாலும் நம்மக்கிட்ட எப்படி கொஷின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் கொடுக்க முடியும். தட் இஸ் த கான்செப்ட். ஸோ இந்த கிளாஸில் செல்ஸ் இன் பேரலில் நல்லா தெளிவாக புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு கொஷின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார் பேட்ரி. இப்போ கார் பேட்ரிலாம் வேணும். கார் பேட்ரிலாம் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணணும்? கார் பேட்டரியில் பவர் அதிகமாக நம்ம க்ரியேட் பண்ணணும்.
பவரை அதிகப்படுத்தணும்னா நம்ம லாஸ்ட் கிளாஸே சொல்லியிருந்தேன் விஐ வோல்டேஜ் அதிகப்படுத்தணும், கரண்ட்டையும் அதிகப்படுத்தணும். வோல்டேஜ் அதிகப்படுத்தணும் அப்படின்னா தட் இஸ் ஒன்லி ஒன் வே. என்ன பண்ணணும், செல்ஸ் எல்லாம் சீரீஸாக கனெக்ட் பண்ணணும். செல்ஸை சீரீஸாக கனெக்ட் பண்ணால் ஃபார் எக்ஸாம்பிள் 12 வோல்ட் பேட்டரினா 1.5 1.5 1.5 அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டே போகணும். எது வரைக்கும் 12 வோல்ட் பேட்டரியாக அது க்ரியேட் ஆகிற வரைக்கும் நம்ம 1.5 1.5 1.5ன்ட்டு போட்டு போக வேண்டியதான். சரி, அப்போ சீரீஸாக கனெக்ட் பண்ணால் வோல்டேஜ் அதிகப்படுத்தலாம். ஓகே, கரண்ட் அதிகப்படுத்தணும், கரண்ட்டும் தேவை. கார் பேட்டரி நல்லா ஒர்க் ஆகணும் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு கரண்ட்டும் தேவை. அதிக கரண்ட்டை அது உருவாக்கணும், அதிக கரண்ட்டு அங்கே பாஸ் ஆகணும் சர்க்யூட்டில். இப்போ கரண்ட் அதிகப்படுத்தணும் என்ன செய்கிறது, செல்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். அப்போ சீரீஸாக கனெக்ட் பண்ணணும்னா சீரீஸாக கனெக்ட் பண்ணால் வோல்டேஜ் அதிகமாகுது, பேரலாக கனெக்ட் பண்ணால் கரண்ட் அதிகமாகுது. ரெண்டையுமே அதிகப்படுத்தணும், அப்போ பவர் அதிகமாகும். அப்போ பவர் அதிகமானால் கார் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அப்போ அதுக்கு என்ன சார் பண்ணுறது, சீரீஸாக கனெக்ட் பண்ணலாமா பேரலாக? எய்தர் சீரீஸ் ஆர் பேரலல்? நோ, நாட் எய்தர். ஹியர் both are increased by the mixed combination. ரெண்டையுமே இன்க்ரீஸ் பண்ணுறோம், விஐயும் இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஐயையும் இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஒரே நேரத்தில். அப்போ அந்த கார் பேட்டரியில் கொடுக்கக்கூடிய சர்க்யூட் கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா மிக்ஸ்டு காம்பினேஷனாக இருக்கும். சீரீஸாகவும் கனெக்ட் பண்ணுவாங்க, பேரலாகவும் கனெக்ட் பண்ணுவாங்க, போத் காம்பினேஷன்ஸாக இருக்கும். இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இது ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இட்ஸ் அ வெரி ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். தேங்க்யூ.